மாருதி சுசுகி ஓரளவுக்கு இந்த ஈவி இதெல்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால மாருதி சுசுகி நல்ல ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஹிண்டால்கோ ஓரளவுக்கான வளர்ச்சி பாதைகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது என்டிபிசி பவர் செக்டார், அது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரேட்டிங் ஏஜென்சிஸ் நல்ல ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. வங்கித்துறையில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரேட்டிங் ஏஜென்சிஸு நல்ல ஓரளவுக்கு அதுக்கான ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாக்கு செலக்ட் பண்ணுறது ஆரோக்கியமாக இருக்கும். இது ஷார்ட் டைம் அண்ட் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ், நாட் ஃபார் ட்ரேடிங்கிறது என்னுடைய கருத்து. இது எத்தனை நாளைக்கு உங்களுடைய மூவ்மெண்ட் இருக்குங்கிறது சப்ஜெக்ட் டு த டெக்னிக்கல் மார்க்கெட் ட்ரெண்டு இதெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஸ்விங் ட்ரேடிங் அல்லது ஸ்மால் குவான்டிட்டி வாங்கணும் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுனாக்கா பகுதி வாரியாக பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கான பலனை அடையலாம்.